இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய் கார்த்தி, எங்கடா அவன்? அவன் இந்த பக்கம் தான் போயிருப்பாப்பா. ஏய், இந்த சைடுல பார்க்கலாம், வா. வாடா. ஏய், வண்டியை ரசிக்கிறோம். ஏய், பின்னாடி யாருன்னு பாறா. மாவானே, நீதானா? வா வா. வாங்க சார். சார், கொஞ்சம் நவுந்துக்கிறீங்களா? எந்திரமல் வாங்கடா. வா. இவனை இங்க விட்டுட்டு இவனுக்கு 2 பேரும் எங்க போனானுங்க? டேய், எங்கடா அவன்? டேய், அங்க என்னடா பண்றீங்க? வா. டேய், அவன் அங்க இருக்கான் பாரு. ஏறுங்க போலாம். ஓடுற தப்பிக்க பாக்குற. என்னம்மா, மாறன் யாரையோ கூட்டிட்டு வருவாருன்னு சொன்னீங்க, யாரையுமே காணோம். இல்ல சார், வந்துருவாரு சார். கொஞ்ச நேரம் மட்டும் வெயிட் பண்ணுங்களேன், எப்படியும் வந்துருவாரு. நான் வெயிட் பண்ணுவேம்மா, ஜட்ஜ் வெயிட் பண்ண மாட்டாரே. ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல தீர்ப்பு சொல்லிடுவாரு. அதுக்குள்ள மாறன் வந்தாகணுமா? வந்துருவாரு சார், எப்படியாவது வந்துருவாரு சார். சார் 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 என்ன விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். நான் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடுறேன் சார். என்ன விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். எனக்கு பயமா இருக்கு சார், விட்டுருங்க சார். ஏண்டா, பண்றதப்பெல்லாம் பண்ணிட்டு நீங்க நிம்மதியா போய் வாழ்வீங்க, எங்க அண்ணன் ஜெயிலுக்கு போகணுமா? கொன்றுவேன் பாத்துக்க. நான் வராம இருந்தேன்னா உன்னை அங்கேயே போட்டு தள்ளிருப்பானுங்க, ஞாபகம் இருக்குல்ல? ஆமா சார். நான் தான் உன்னை காப்பாத்தினேன். வாயை மூடிட்டு வா. அவனை உள்ள வந்து உண்மையை சொல்லல, கோர்ட்னெல்லாம் பார்க்க மாட்டேன், நானே உன் கதையை முடிச்சிருவேன். வா சார். ஐயோ, இவன் குமரனாச்சே, இவனை புடிச்சிட்டானா அந்த மாறன்? ஐயோ, எங்கெங்க கேப் இருக்கோ எல்லா இடத்துலயும் பூந்துட்டானே இந்த மாறன். இவன் மட்டும் உள்ள போய் உண்மையை சொன்னா நான் அந்த பிரேக் வயரை கட் பண்ணதெல்லாம் சொல்லிடுவானே. விஜய், நம்ம மாட்டிப்போம். ஐயோ, இப்ப என்ன செய்யறது, என்ன செய்யறது? இல்ல இல்ல, ஐயோ, காலத்துக்கும் செய்தானா? ஐயோ,
ஐயோ கடவுளே, நான் கெட்டது பண்ணாலும் அப்பப்ப வந்து உன்னை பாக்குறேன்ல, உனக்கு காணிக்க செலுத்துறேன்ல, கொஞ்சம் என் மேல கருணை காட்டக்கூடாதா? அடிக்கிற கொள்ளையில பாதி உன் உண்டியல்ல வந்து போட்டுடுறேன். என்ன எப்படியாவது காப்பாத்தி விட்டுரு. ஐயோ இல்ல, இது இப்படியே விட்டா கண்டிப்பா நம்ம மாட்டிப்போம். ஏதாவது பண்ணி ஆகணும். டேய் மேடம். நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அந்த குமரை இன்னைக்கு கோர்ட்ல உண்மையை சொல்லக்கூடாது. அதுக்கு முன்னாடி அவனை போட்டுருங்க. ஓகே மேடம், அப்படியே பண்ணிடுறேன். சார், இவன் பேரு குமரன். இவன் தான் ஆக்சிடென்ட் நடந்த அன்னைக்கு கார் பிரேக் ஒயரை கட் பண்ணி விட்டது. இவனை சாட்சி கொண்டு நிறுத்தி விசாரிங்க. இவன் எல்லா உண்மையும் சொல்லுவான். யுவர் ஹானர், இந்த கேஸ் சம்பந்தமா இன்னொரு சாட்சியை விசாரிக்கிறதுக்கு உங்க பர்மிஷன் வேணும் யுவர் ஆனர். இவர் தான் அந்த ஸ்பாட்ல இருந்திருக்காரு. இந்த கேஸ்ல ரொம்ப முக்கியமான சாட்சி. இவரை விசாரிச்சா இந்த கேஸ்ல இருக்கிற இன்னும் சில உண்மைகள் வெளியே வரும் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இப்படி புதுசா ஆட்களை கொண்டு வந்து நிறுத்தி கோர்ட்டோட நேரத்தை வீணடிக்கிறாங்க யுவர் ஆனர். இதுக்கு மேல இந்த கேஸ்ல பாசிட்டிவா எதுவும் நடக்க வாய்ப்பில்லை. அதனால இந்த சாட்சியை விசாரிக்காம நீங்க தீர்ப்பு கொடுக்கணும். அப்படியா? நீங்க ஒண்ணு பண்ணுங்க. இங்க வந்து உட்கார்றதுக்கு ஒரு சில எக்ஸாம்ஸ் இருக்கு. வெளியில ஃபார்ம்லாம் கிடைக்கும். அடுத்த மாசம் மார்ச்ல கூட கண்டக்ட் பண்றாங்க. அப்ளை பண்ணுங்க. எக்ஸாம் எழுதி பாஸ் ஆயிட்டு என்ன அனுப்பிட்டு நீங்க இங்க இந்த சீட்ல உட்கார்ந்துகிட்டு நீங்க நினைச்ச மாதிரி தீர்ப்பெல்லாம் எழுதுங்க. எப்படி சரிங்களா? எப்ப தீர்ப்பு எழுதணும், யாரை எப்ப விசாரிக்கணும்னு எனக்கு நீங்க சொல்லி தர வேண்டியதில்ல. உங்க வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்க. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். பர்மிஷன் கிராண்டட். நீங்க விசாரணை ஆரம்பிக்கலாம். குமரன் குமரன் குமரன். வணக்கங்க ஐயா. இவ எதுக்கு இங்க முக்காடு போட்டு வந்திருக்கா?